இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாய் திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிறது. திரு அவையில் 3 பேரின் பிறப்பை தான் திரு அவை பெருவிழாவாக கொண்டாடுகிறது. ஒன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இரண்டாவதாக அன்னை மரியாளின் பிறப்பு, மூன்றாவதாக திருமுழுக்கு யோவானின் பிறப்பு. திருமுழுக்கு யோவானின் வாழ்க்கையிலிருந்து நாம் 2 முக்கிய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, நம்மை நாமே தாழ்த்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற வந்தபோது திருமுழுக்கு யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டும், மாறாக நீர் எம்மிடம் பெறுகிறீரே, மேலும் அவர் கூட வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று தம்மையே தாழ்த்தி கொண்டார். இரண்டாவதாக, மன்னிப்பு பற்றி எல்லோருக்கும் அறிவிக்க வேண்டும். திருமுழுக்கு யோவான் யூதேயாவில் உள்ள சுற்றுப்பகுதி முழுவதும் மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அறிவித்து வந்தார். அவர் பாவ மன்னிப்பு அருளினார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே திருமுழுக்கு யோவானை பற்றி இவ்வாறு சான்று கூறுகிறார்: மனிதராய் பிறந்தவருள் திருமுழுக்கு யோவானை விட சிறந்தவர் யாரும் இல்லை. எனவே நானும் இந்த தாழ்ச்சி என்ற மனப்பான்மையும் மன்னிப்பு பற்றிய நற்செய்தியை அனைவருக்கும் போதித்து நாமும் மன்னிப்பு பெறுவோம், தாழ்ச்சி அடைந்து இயேசுவின் பார்வையில் உயர்வடைவோம். ஆமென்.